வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். கல்யாண ஆசை, இதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று என்னை சந்திப்பதற்காக என்னுடைய அலுவலகத்துக்கு ஒரு நண்பர் வந்தார். அவர் நிறைய எங்களுடைய அலுவலக விஷயமா பேசிகிட்டு இருந்தோம். எங்களுடைய அலுவலகம் சம்மந்தப்பட்ட அந்த டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த நபரை. எப்போ மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு ஒரு புன்னகையோட, கல்யாணம்னாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தானே, அந்த சந்தோஷமான ஒரு புன்னகையோடு அவர் ஒரு பதிலை சொன்னார். சார், பார்க்குற எல்லாருமே இப்படி தான் கேட்குறாங்க, எப்போ மேரேஜ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னார். என்ன கேள்வி கேளுங்க அப்படின்னா, கல்யாண ஆசை எனக்கு வந்துடுச்சுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டார். அதாவது இன்றைய இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி ரெண்டு பேரும் மனம் ஒத்து வாழக்கூடிய வாழ்க்கையும் இருக்கு. அதாவது லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு. இதை தாண்டி அரேஞ்ச்டு மேரேஜ்னு ஒன்று இருக்கு. ஆனால் இந்த நபர் கேள்வி கேட்டது, எனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விசித்திரமான ஒரு கேள்வியை கேட்குறாரு. இப்போ இங்கே தான் நம்ம அந்த வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஜென்ரலாகவே ஒரு பொருள் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த பொருள் மேலே நம்ம ஆசைப்பட்டால் தான் நம்ம அதை அடைய முடியும். அப்போ ஒரு சாதாரண பொருளுக்கே நம்ம ஆசைப்படணும் போது, கல்யாணம் என்ற ஒரு விஷயத்தில் நம்ம போகும்பொழுது ஆசை நமக்கு இருந்தால் தான் அது கல்யாணம் நமக்கு நடக்கும். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஆசை வரணும். ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணை பார்த்தா ஆசை வரணும், ஒரு பெண்ணுக்கு ஆணை பார்த்தா ஆசை வரணும். ஆசை தான் திருமணத்துக்கு அடிப்படை. அப்போ அந்த நண்பர் கேட்ட கேள்வி, எனக்கு கல்யாண ஆசை வந்துடுச்சுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டார். இது ஒரு சாதாரணமான ஒரு கேள்வியாகவும் எடுத்துக்கலாம், இது ஒரு முக்கியமான கேள்வியாகவும் எடுத்துக்கலாம். இப்போது அந்த நபர் ஆண் நபர் என்பதால், இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்னாலே அந்த எண்ணம் வரணும் அப்படின்னா அந்த வீட்டோட வடகிழக்கு பகுதியை தான் நம்ம பார்க்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டோட வடகிழக்கு பகுதி, வடக்கு கிழக்கு காலி இடம் இருக்கா, வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ அந்த நபர் ஆண் நபர் என்பதால் அவருக்கு கல்யாண ஆசை வரணும் அப்படின்னா அவங்க வீட்டில் வடகிழக்கு பகுதியில் வடக்கு பக்கம் ஜன்னல் இருக்கணும். அதை 24 மணி நேரம் திறந்து வைக்கணும். அப்படி திறந்து வைக்கும் பொழுது அந்த நபருக்கு கரெக்டான அந்த திருமணம் நடக்கக்கூடிய வயது வந்த உடனே அவருக்கு அந்த திருமணம் செய்யக்கூடிய அந்த எண்ணம் தோன்றும். அந்த எண்ணம் வந்துடுச்சுனாலே ஆசை வர ஆரம்பிச்சிடும். ஒரு பெண்ணை பார்த்த உடனே சரி நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வு மிகுதியாகும். அப்போது அந்த உணர்வையும் அந்த எண்ணத்தையும் ஆசையும் கொடுக்கக்கூடியது ஒரு வீட்டோட வடகிழக்கு பகுதியோட வடக்கு பக்கம் ஜன்னல் இருக்கணும், திறந்த அமைப்பு இருக்கணும். அது 24 மணி நேரம் திறந்துருந்தால் அங்கே ஆண்களுக்கு பெண்களை பார்த்த உடனே ஆசை வரக்கூடிய ஒரு மாற்றம் வரும். இப்போ இதே மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்க வீட்டோட வடகிழக்கு பகுதியோட கிழக்கு பக்கம் திறந்துருந்தா, அதே மாதிரி ஜன்னல் வச்சு 24 மணி நேரம் திறந்துருக்கும் பட்சத்தில் ஒரு கரெக்டான திருமண வயது வந்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆணை பார்த்த உடனே திருமணம் செய்யக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு நிச்சயமாக வரும். ஸோ இது இல்லாமல் ஒரு வீட்டில், இப்போ அவங்க வீட்டில் வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வடகிழக்கு பகுதியில் வடக்கும் கிழக்கும் மூடப்பட்ட வீடாக இருக்குது அப்படின்னா அங்கே அந்த திருமணம் என்பது, அந்த ஆசை என்பது, எண்ணம் என்பது தள்ளி போய்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு இருக்காது. அதை இப்போ தானாக பழுக்காத கனியை தடி எடுத்து அடித்தா தான் பழுக்கும் அப்படின்னும் பொழுது
அந்த அடிக்கிற வேலையை யார் பார்ப்பா? ஸோ அதுக்கு வந்து சில இழப்புகள் அவங்க சந்திக்கணும். ஸோ அந்த இழப்பு இல்லாமல் நாம் வந்து கல்யாணம் பண்ணணும், அது கரெக்டான வயசில் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா, அவங்க வீட்டோட, அது ஆணாக இருந்தால் அவங்க வீட்டில் வடகிழக்கு பகுதியில் வடக்கு பக்கம் காலி இடம் இருந்து, அந்த இடத்துல வடகிழக்கு பகுதியில் அவங்க ஜன்னல் வச்சு திறந்து வச்சாங்கன்னா, நிச்சயமாக அவங்களுக்கு வந்து திருமணம், அந்த ஆசை அவங்களுக்கு வந்துடும். நிச்சயமாக திருமணம் நடக்கும். பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க வீட்டோட வடகிழக்கு பகுதியில் கிழக்கு பக்கம் காலி இடம் இருந்து அங்கே ஜன்னல் வச்சு அதை திறந்து வைக்கும்போது அவங்களுக்கும் அந்த கல்யாண ஆசை வந்து அவங்களும் வந்து ஒரு கரெக்டான வயசில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. நிச்சயமாக பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் இந்த அமைப்பு வடகிழக்கு பகுதி மூடப்பட்ட அமைப்பாக இருக்கும்பொழுது அந்த வீட்டில் திருமணம் என்பது தள்ளி போய்கிட்டே இருக்குது. திருமண ஆசையும் அவங்களுக்கு இல்லாமல் போகுது. ஸோ நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் திருமணம் ஆகாமல் இருக்காங்க, ஆண்களும் திருமணம் ஆகாமல் தள்ளி போய்கிட்டே இருக்குது. இது காரணம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட வடகிழக்கு பகுதியோட வடக்கும் கிழக்கும் இந்த ஜன்னல் தான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஸோ அப்போது கல்யாண ஆசை வரணும் அப்படின்னும் பொழுது ஆணாக இருந்தால் வடக்கு பக்கம் ஜன்னல் திறந்து வைங்க, பெண்ணாக இருந்தால் கிழக்கு பக்கம் ஜன்னல் திறந்து வைங்க. இதை செய்கிற பட்சத்தில் உங்களுக்கும் அந்த சரியான வயசில் திருமண ஆசை வந்து நீங்களும் ஒரு அற்புதமான ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளார நீங்களும் போவீங்க. ஸோ இதுதான் அந்த நம்ம நண்பருக்கு சொல்ல வேண்டியது. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் அவசர வேலையாக உடனே கிளம்பிட்டார். வேறு சில உதாரணங்கள்லாம் அவருக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது கடைசியாக தான் இதை அவருக்கு சொல்ல வந்தேன். அவருக்கு சீக்கிரமாக ஒரு அழைப்பு வந்ததால் கிளம்பிட்டார். ஸோ அவருக்கு சொல்ல வேண்டிய பதில் இது எல்லாருக்குமான பதிலாகவும் இருக்கும் இது. ஸோ யாரெல்லாம் திருமணம் எனக்கு ஆசை எப்படி வந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல ஆசை வர்றதுக்கு வழியை உண்டு பண்ணுங்கள். தானாக உங்களுக்கு அந்த ஆசை வந்துடுச்சுன்னு நீங்களே உணர்வீங்க. ஸோ இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய அந்த நண்பருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.